Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். முக்கிய நிலையை உடனுக்குடன் கொஞ்சம் எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஆதன் செயலை டவுன் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. வணக்கம் ஷியாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சிறப்பு. விடாமுயற்சியிலிருந்து தொடங்கலாம்னு பார்த்தோம், ஆனா நான் இன்னைக்கு அங்கிருந்து தொடங்க மாட்டேன். வேற எதுல இருந்து? T69 இருந்து தொடங்க போறேன். தளபதி 69 என்ன நடக்க போகுது, அவரோட ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்றப்போ அங்கிருந்து நானே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஏன்னா பூஜா ஹெக்டேக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்களோட விஜயோட 2வது முறை இணையறாங்க. அவங்க போட்ட போட்டோ தான் பயங்கர வைரல். எப்படி வந்து இந்த ஷூ வந்து எவ்வளவு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திச்சோ, புகைப்படம் தெரியும், த்ரிஷாவோட எடுத்த போட்டோ. இதுக்கு முன்னாடி இந்த ஷூவோட கலர்லாம் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணாங்க. ஆனால் இவங்க தைரியமா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து யார் சொன்னாங்களான்னு தெரியல, அந்த கால் 2 பேர்த்தோட கால் இருக்கிறது பார்த்து T69 தளபதியோட இந்த வருஷத்தோட கடைசி ஷூட் அப்படின்னு சொன்னாங்க. இதுல வந்து அரசியல் விஷயங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா இந்த மாநாட்டுக்கு அப்புறம், இந்த அம்பேத்கர் ஈவெண்ட்டுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் படத்துல நடந்திருக்கு. அரசியல் சார்ந்தும் அவரோட கட்சி சார்ந்தும் சில விஷயங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. இப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த படம் வந்து வினோத்தோட படமா தான் வரப்போகுது. எப்படி ஒரு நேர்கொண்ட பார்வை, வலிமை, துணிவு, இந்த மாதிரி அஜித் சார் வச்சு அஜித் சாரே எதிர்பார்க்காத விஷயங்கள் கொடுத்தாலுமே கூட வலிமை அதுல கலவையான விமர்சனப்பட்டுச்சு. ஆனா இந்த படத்துல வந்து முழுமையா நீங்க விளையாடிக்கீங்க வினோத் அப்படின்ட்டு துப்பாக்கியை வந்து வினோத் கையில கொடுத்துறாரு விஜய் அவர்கள். ஸோ அசல் கோளாறு பாட்டை பத்தி கூட நம்ம சொல்லியிருப்போம். அதுல அசல் கோளாறு பயங்கரமான ஒரு வரிகளால ஒரு சூப்பரான பாட்டு எழுதியிருக்காரு. எப்படி லியோல வந்து அறுவடைக்கு தயாரான ஆப்போனண்ட்டை கலையெடுத்த அந்த பாட்டு வந்துச்சோ, அதை விட தரமா வந்திருக்கு. இன்னும் இறங்கி ஒரு கலக்கலா ஒரு லோக்கல் பாட்டு, ஒரு குத்து பாட்டு கேட்டால் எப்படி இருக்கும், அந்த ஸ்டைலில் வரப்போறதாகவும் சொல்லப்படுது. அனிருத் இதுலேயும் கலக்கிட்டாரு. திரும்பி பார்த்தீங்கன்னா அனிருத் தான் எல்லா இடத்துலையும் இருப்பார். சூப்பர் ஸ்டாருக்கு அது ஸ்பெஷல். அது வந்து பிளட்ல கலந்த ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். இந்த பக்கம் தலை விடாமுயற்சி நான் இருக்கேன், T69 நான் இருக்கேன் அப்படின்ட்டு திரும்புற பக்கம்லாம் அவர் தான் இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ அதுவே ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான். T69 இருந்து இந்த புத்தாண்டுக்கு ஒரு லுக்கு நாங்கள் ரிவீல் பண்ணுறோம் அப்படின்ட்டு தளபதி 69 இருந்து ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பிளான்ல இருக்காங்க. தரமாக வரப்போகுது. அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டே, அதாவது அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டே எவ்வளோ பயங்கரமாக பேசப்பட்டுச்சோ, இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டும் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கோட இதுவும் வந்து அதிகமாக பேசப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தரமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் தக் லைஃப்ல வந்து எஸ்டிஆர் ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டுட்டு இருந்தாலும், ரீசெண்டா மலேசியால அவரோட ஈவெண்ட் ஒன்று நடந்திருந்தது. அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவா வந்திருந்தது. பாசிட்டிவா நம்ம எஸ்டிஆரை பத்தி பேசினா விடுவ மாட்டாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து இப்போ வந்து ஐசரி கணேசுக்கும் எஸ்டிஆருக்கும் ஒரு சண்டை போய்கிட்டு இருக்கு. நீதிமன்றம் வரைக்கெல்லாம் கூட அந்த கேஸ் போயிருந்தது. மறுபடியுமே அந்த கேஸ்ல வந்து என்ன மாதிரி வந்திருந்ததுன்னா, எஸ்டிஆர் அந்த படத்தை வந்து நடிச்சு கொடுக்கறதுக்கு ஐசரி கணேசன் கிட்ட ஓகே சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திருந்தோம். ஆனா இப்போ மறுபடியுமே ஐசரி கணேசன் கிட்ட எஸ்டிஆர் அவர்கள் பிரச்சனை பண்றாரா, எனக்கு இந்த படத்துக்கு வந்து சேலரி பத்தாது, நீங்க மறுபடியுமே சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த படத்துல நடிப்பேன், இல்லைன்னா அந்த படத்துல வந்து நான் வெளியே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி எஸ்டிஆர் வந்து ரொம்பவே கோவமா பேசியிருக்காராம் ஐசரி கணேசன் கிட்ட. இல்ல இது ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. அந்த கோவம்லாம் இல்ல, நீங்க அந்த எஸ்டிஆர்லாம் இப்ப கிடையாதுங்க. எஸ்டிஆரை பொறுத்த வரைக்கும் நம்ம விசாரிச்ச வரைக்கும் என்னன்னா, எஸ்டிஆர் செம்ம கூலா பயங்கரமா மாறிட்டாரு. அவருக்கு வயசு ஒரு நம்பர் தான். நீங்க இதை பார்த்துருப்பீங்க, இந்த கான்செப்ட்ல பார்த்துருப்பீங்களே, யுவன் சங்கர் ராஜாவும் எஸ்டிஆரும் வந்து இளமை திரும்புதே அப்படின்ற மாதிரி. அவர் எப்பவுமே இளமை தான், ஆனா அவ்வளவு தூரம் துள்ளலா அந்த மூன் வாக்கெல்லாம் போடும் பொழுது நம்ம எஸ்டிஆர் வந்துட்டாரா அப்படின்னு தான். அவர் எப்பயோ ரெடி ஆயிட்டாரு, பக்காவா ரெடி ஆயிட்டாரு. உடம்ப இழைச்சி எப்படி போன வருஷம் வந்து நீங்க கவலையப்படாதீங்க நான் திரும்ப வந்துட்டேன் அப்படி இப்படின்னு நான் பயங்கரமா பேசினாரோ, அவரு அதே உற்சாகத்தோடும் அதே வேகத்தோடும் தான் இருக்காரு. சந்தர்ப்ப சூழ்நிலைகளால எஸ்டிஆர் 48 நடக்கல இங்க, அதுதான் பிரச்சனை. அதனாலதான் இவ்வளவு பெரிய தொய்வு. அதுக்கப்புறம் தக் லைஃப்ல போறாரு. கமலஹாசன் தான் வந்து நீ வா தம்பி உன்னை வச்சு ஒரு படம் பண்றோம், எப்படி அமரனுக்கு சிவகார்த்தின் ஒரு லைஃப் வந்துச்சோ அந்த மாதிரி எஸ்டிஆர் 48 உங்களுக்கு இன்னொரு லைஃபா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ, அதுவும் சில பல விஷயங்களால சில பல காரணங்களால நடக்கல. ஆனா எஸ்டிஆர் பொறுத்த வரைக்கும் நான் அப்படியே தான் இருக்கேன், நான் ஓடத்துக்கு ரெடியா இருக்கேன், நீங்க எங்க விட்டாலும் நான் ஓடுவேன், எவ்வளவு பெரிய பந்தயம் எவ்வளவு கிலோமீட்டர்னாலும் ஓடுவேன்னு ரெடியா இருக்காரு. ஸோ அதனாலேயே நீங்க பார்த்துருப்பீங்களா, இப்போ சமீபத்தில் ரீரிலீஸில் வந்து கொண்டாடி தள்ளிட்டாங்க. அவங்களோட ஃபேன்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ஃபேன்ஸ் இருப்பாங்க. இவருக்கு சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் மட்டுமே எதிர்கொள்ளக்கூடிய, அது மட்டுமே எங்கள் தலைவன்ட்டு நீ எது வேணா எங்களுக்கு புதுசு கிடையாதுன்னு அவங்க ஃபேன்ஸ் அதுக்குன்னே ஸ்பெஷலாக தயார்படுத்தப்பட்டாங்களா உருவாக்கப்பட்டாங்களான்னு தெரியல, இன்னும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நான் சொல்ல வரேன்.
எந்த இடத்துலையுமே அவரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே போல எவ்வளவு படங்கள் வந்தாலும் சரி, படமே வரலனாலும் சரி, எஸ்டிஆர் கூட நாங்க நிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் அவரோட பலமே கூட. ஸோ இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, தக் லைஃப் தான். இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் என்னோட ஆக்டிங்கோ இல்லை நான் என்ன நீ என்னை நினைச்சிட்டு இருக்கல, நான் இவருக்கு காம்படிட்டரா இருந்துகிட்டு இருக்கேன்டா, நான் ரேஸில் இல்லைனாடா சொல்றீங்க, நான் சினிமாவில் இல்லைனாடா சொல்றீங்க அப்படின்றதுக்கு ஒரு பெரிய ஒரு ரிப்ளைவா அது இருக்க போகுது தக் லைஃப். தக் லைஃப் மட்டும் போதுமா, அப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாக்குறப்போ, நம்ம சமீபத்தில் பேசியிருக்கோம் அந்த அஸ்வந்தோட படப்பிடிப்பு ஜானுக்கு அப்புறம் தொடங்க போகுது. ஸோ அவரோட ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தாரோ, தம்மா இருக்கட்டும், வல்லவன், கெட்டவன் எல்லாமே இருந்துச்சு. இப்படிலாம் வச்சு பார்க்கும் பொழுது தமிழில் கூட இதை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும் பொழுது பயங்கரமா வரப்போறான்னு இருக்கு. இந்த படம் அவருக்கு ஒரு லவ் டுடே எவ்வளவு அளவுக்கு பேசப்பட்டுச்சோ அதோட டபுள் மடங்கு பேசப்படும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது எவ்வளவு உண்மைன்னு தெரியல, கெட்டவன் அப்படின்ற டைட்டில் வச்சா கூட அவ்வளவு பொருத்தமா இருக்கும். அந்த படத்துக்கு அந்த பேருக்கு ஒரு கிரேஸ் இருக்கு. அந்த யங்ஸ்டர் அதை வச்சாங்கன்னா சிலம்பரசன் ஃபேன் மட்டும் இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கெட்டவன்லேருந்து ஒரு 4-5 பாட்டுலாம் ரிலீஸ்ன்னு சொல்லி பாட்டுலாம் விட்டாங்க. அதெல்லாம் நல்லா லூப் மோடில் கேட்டிருக்கேன். இன்னமும் கேட்டாலும் அது போர் அடிக்காமல் இருக்கும். அந்த டைட்டிலுக்கே நிறைய பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக், எஸ்டிஆரோட நடிப்பில் கெட்டவன் வந்துச்சு அப்படின்னா அஸ்வந்த் மட்டும் தான் புதுசாக இணைவார். மற்றபடி இவங்களுக்கு புதுசு இல்லை. வந்துச்சுன்னா படம் இன்னும் தரமாக இருக்க போகுது. நீங்கள் ஐஸ்வரி கணேசன் இருந்தீங்க, அங்கே போயிட்டேன். அவரோட பிரச்சனை வந்து சுகமாக முடிஞ்சிருச்சு. இவங்க கோர்ட்டில் கேஸ் போட்டதாக இருக்கட்டும், இவங்களும் வாபஸ் வாங்கிட்டாங்க, இவங்களும் எடுத்துட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது ஐஸ்வரி கணேசோட ப்ரொடக்ஷன்ல எஸ்டிஆர் அவர்கள் படம் பண்ணதான் போறாரு. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ அங்க வந்து பெரிய பிரச்சனைலாம் இல்லை. அவர் நினைச்சா இவங்க 2 பேரும் இப்போ பிரதர்ஸ் மாதிரி தான். எப்படி எஸ்டிஆர் வந்து பல பேர் பல வகையில வந்து பகைவனா நினைச்சாங்களோ, இப்போ அப்படிலாம் இல்லை. எஸ்டிஆர் யார் ஃபோன் பண்ணாலும் எஸ்டிஆர் ஃபோன் பண்ணி பேசுறாரு. அப்புறம் எப்படின்னா இருக்கீங்க, இனி உங்களுக்கு பிறந்த நாளா வாழ்த்துக்கள், அப்புறம் எப்படி இருக்காங்க வீட்டில், அப்படிதான் பேசக்கூடிய இடத்துல எஸ்டிஆர் இருந்துகிட்டு இருக்காங்க. அது எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கு ஒரு இன்னும் உற்சாகத்தை கொடுக்கும். 2025 சூர்யாவுக்கு எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு வருஷமோ எஸ்டிஆருக்கு மிகப்பெரிய வருஷமா இருக்க போகுது. ஏன்னா அந்த அஸ்வந்த் ரொம்ப ஷார்ட் டைம்ல முடிக்க போறாங்க. ஏன்னா ப்ரொடக்ஷன் ஏஜிஎஸ்லாம் சொன்ன டேட்ல சொன்ன டைம்ல ஆரம்பிச்சு சொன்ன பட்ஜெட்ல முடிச்சு கொடுத்துருவாங்க. அதனால அது பிரச்சனையே இல்லை. எஸ்டிஆரோட படங்களும் அடுத்தடுத்து 2015 எதிர்பார்க்கலாம். பேக் டு ஃபார்முக்கு கவின் வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர்கிட்ட வந்து நம்ம ஒரு முடிவோட தான் வந்திருக்கு. எல்லாரும் பேக் டு ஃபார்ம்னா அவங்க நினைப்பாங்க, ஏன்டா இப்பதான் நீ எஸ்டிஆர் சொன்ன, அதுக்கப்புறம் என்ன யாரா சொல்ல போறேன். கவினுக்கு பேக் டு ஃபார்மே இல்லை. நீங்க சொல்றது வந்து இந்த பிளடி பேக்கர் நினைக்கிறேன். இந்த படம் ரிலீஸ் அப்போ கலவையான விமர்சனம். அது கூட அமரன் இந்த மாதிரியான படங்கள், அமரன் கூட ரிலீஸ் ஆயிருங்க, பிரதர் கூட தான் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அப்படின்னு பார்த்தா ஜெயம் ரவி அப்போ வந்து கம்பேக் கொடுக்கணும்னு நினைப்பீங்களா? அப்படிலாம் கிடையாது. அந்த டைம்ல வந்து அமரன் அடிச்சிட்டார். அது எந்த படம் வந்திருந்தாலும் அமரன் தான் நின்று இருக்கும். ஸோ கவினோட விஷயங்கள்னு பார்க்கும் பொழுது பெரிய படையே சம்பாரிச்சு வச்சிட்டாரு இதுல டாடால. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த பிளடி பக்கர் வந்து தேட்டரிக்கலா சரியா அமையலை அப்படின்னாலுமே கூட அதுக்கு நெல்சன் அதுக்கு உண்டான பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. அது எவ்வளோ அதில் லாஸ் ஆச்சு அதெல்லாம் சரி பண்ணிட்டாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்னும் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு அரசியலும் உள்ளே இருக்கும். அதெல்லாம் வந்து நெல்சனோட பணமே இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் நெல்சன் அப்படிலாம் இல்லை, அதுக்கெல்லாம் பொறுப்பேற்று என் கை காசுங்க, லாஸ் ஆனவங்களாம் நான் தான் காசு தரேன் அப்படின்ட்டு அதுக்கு பொறுப்பேற்று வந்து நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஆனால் கவினுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த பிக் பாஸ் டைம்லாம் அவ்வளோ பெண்கள் கூட்டத்தை கையில் வச்சிருந்தாருங்க. அதுல இருந்து ஒருத்தர் கூட குறையல. அஸ்வின் படமே பண்ணலாலும் எங்கேயாவது அஸ்வின் விஜய் டிவியில் வந்தாலுமே கூட அதை பார்க்கறதுக்கு ஒரு பெண்கள் கூட்டம் இருந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி என் தலைவன் அங்கே உட்காந்துட்டு இருக்கா. பிக் பாஸை முடிச்சுட்டு இன்னும் டாடான்னு ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்துட்டு எந்த ப்ராஜெக்ட்ல தான் சரி, நீங்களாம் அஹால கூட ஒன்று வந்துச்சு, அதுலாம் இன்னும் இருக்கணும். கிரேஸ் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்கணும், பசங்க அந்த ஸ்டேஜில் ஏறி கவின் பேசுவார்ல, அதுதான் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவருக்கு அந்த கம்பேக்லாம் இல்லை. சில பல விஷயங்கள் எல்லாமே ட்ரை பண்றதான். அந்த படம் ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ். இப்போதான் நாங்கள் கவின் படம் பார்த்தோம், பயங்கரமா இருக்கு, இப்போதான் நாங்கள் அதை பார்த்தோம், மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள் தேட்டரில் அப்படின்ட்டு. அது 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 ஒரு புதுசான ஒரு வழியில ட்ரை பண்ணியிருந்தாங்க. அது இப்போ கொண்டாடுறாங்க. அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஆனால் நயன்தாரா ப்ராஜெக்ட் அது வந்து டைரக்டர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். அந்த படத்தை பற்றின விஷயங்கள் கேட்கும் பொழுது அது நல்லா ஒரு மாதிரி எப்படி சொல்றது, இந்த சாக்லேட் கவின்ற மாதிரி இருக்கும்ல, கூட நயன்தாராங்க. வேற என்ன வேணும்? நயன்தாரான்னு பேரை போட்டாலே போதும். விமர்சனங்கள் சர்ச்சைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நயன்தாராவோட ஆக்டிங், அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருந்தாலே போதும். அதை கவினோட ஷேர் பண்றாங்க அப்படின்றப்போ மான் கரத்துல சிவகார்த்திகேயனுக்கு இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வந்துச்சு. இன்னும் இந்த பையன் பண்ணிட்டான், இவங்களோட அன்சிகா மோத்வானி வந்து இணையறாங்க அப்படின்ட்டு பெரிய ஒரு இதை வச்சாங்க. நானே நிறைய விஷயங்கள் பார்த்தேன். ஏன்டா சிவகார்த்திகேயன் கூட இணையக்கூடாதா அப்படின்லாம் எனக்குமே துணி. நான் அவருக்காகலாம் நான் நிறைய நான்லாம் ஃபேஸ்புக்கில் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் கவினோட நயன்தாரா சேரும்பொழுது கூட அப்படிதான் வச்சாங்க. ஒருவேளை அவங்க ஸ்டாஃபாக வருவாங்கல்ல, அக்காவாக வருவாங்க, அப்படிலாம் வருவாங்க இப்படி. ஏன்னா இமைக்கா நொடிகளில் வந்து அதரோட அக்காவாக தான் நயன்தாரா வந்திருப்பாங்க. அந்த மாதிரிலாம் அப்படிலாம் கிடையாது. அவங்களோட ஜோடியை தான் நடிக்க போறாங்க. அந்த படமும் வந்து ரொம்ப லவ்வபிள். ஒரு ராஜாராணி பார்க்கும் பொழுது ஒரு அழகான ஒரு லவ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும்.
அந்த மாதிரியான ஒரு லவ் சப்ஜெக்டாக இந்த படம் உருவாகிருக்கு. ஸோ அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அது வந்து ஒரு அந்த சொன்ன மாதிரி தான் யங்ஸ்டர்ஸுக்கு கவினை மறுபடியும் இந்தாடா உங்கள் யங்ஸ்டர் இப்படி தானே டாடாவில் கொண்டாடினீங்க, அதே மாதிரி இதுலேயும் கொண்டாடுங்கிற அப்படின்ட்டு கவினை நம்மக்கிட்ட கொடுக்க போகிறாங்க. விக்ரம் அவர்கள், சியான் விக்ரம் அவர்களுடைய வீர தீர சூரன் இந்த படத்தை பற்றி ஏற்கனவே ஒரே ஒரு வீடியோ தான் பேசியிருந்தோம். அதுக்கே வந்து சியான் விக்ரம் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் வேற லெவலில் கமெண்ட்ஸில் வந்து பொங்கி எழுந்திருந்தாங்க. அந்த படத்தோட பார்ட் 2 வரப்போகுது இல்லையா? ஸோ அந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருந்தேன். நீங்கள் காலையில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அது நம்மளோட நேயர்களுக்காக. இந்த படத்துக்கு முன்னாடி பாலாவோட ஈவெண்ட்டுக்கு அவர் ஏன் வரலின்னு ஒரு விஷயங்கள் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் அவர் வந்திருக்கணும். சேது அப்படின்ற படம் சேது ரிலீஸ் ஆகி 25 வருஷம், அதுக்காக தான் அந்த ஈவெண்ட்டே நடந்துச்சு. ஏன் விக்ரம் வரல அப்படின்ட்டு. விக்ரம் அவ்வளோ ஈகோ பிடிச்சவர்லாம் கிடையாதுங்க. விக்ரம் வந்து நான் சொன்னேன் டவுன் டு எர்த். அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தாலுமே அவர் ஞாபகம் வச்சுட்டு இருக்க ப்ரெஸ் ஆட்கள் எல்லாருமே பார்த்தாலுமே கையாட்டி வாங்க போங்கன்னு பேசக்கூடியவர் தான். நாளாக அப்படின்னு பார்ப்பேன். அப்போ இந்த மனுஷன் கூட நான் அந்த டைமில் இணைஞ்சிருக்கலாமோ, என்னெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாரோ அப்படின்ட்டுலாம் நான் நினச்சி நம்ம ஏக்கமாக பார்ப்போம்ல, அந்த மாதிரியான சம்பவங்களும் இருந்திருக்கு. அந்த மனுஷன்ட்டு அவ்வளோ ஈகோலாம் கிடையாது. அப்படி அவர் இது பண்ணியிருந்திருக்கலாம். இல்லை அப்படின்னாலுமே கூட ஒரு வீடியோ விஷுவலாக அது என்ன ஆச்சு அப்படின்றது சரியாக நம்மளுக்கு தெரியல அப்படின்னாலுமே கூட நடந்திருக்கலாம். அது நடக்காமல் போயிடுச்சு. அது சின்ன வருத்தமாக அமைஞ்சது. நீங்கள் சொன்னீங்க விக்ரமோட ஃபேன்ஸ். ஆல்ரெடி விக்ரமோட ஃபேன்ஸை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அது வந்து தானா சேர்ந்த கூட்டம் தான். அந்த கூட்டம் வந்து எங்கே இருக்குன்னுலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு பழனியில் கொண்டு போய் விட்டா அந்த கூட்டத்தில் எப்படி எல்லாரும் மிங்கிலாக இருப்பாங்களோ இது அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் விக்ரம் ஃபேன்ஸ், விக்ரம் அப்படின்னா போதும் அவங்களை நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. எப்படி சொல்கிறது, இப்போ ஃபர்ஸ்ட் பெஞ்சு, லாஸ்ட் பெஞ்சு, மிடில் பெஞ்சுன்னு இருப்பாங்க. லாஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்களாம் தளபதியோட ஃபேன்ஸாக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கக்கூடியவங்களாம் கமல் சார், சூர்யா சார், இந்த மாதிரியான ஃபேன்ஸாக இருப்பாங்க. மிடில் பெஞ்சில் இருக்கக்கூடியவங்களாம் உடனே எல்லாரும் எப்படி நம்ம கமெண்ட் பண்ணுவாங்க, அப்பெல்லாம் கிடையாது. சூர்யா ஃபேன்ஸ்லாம் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கு அப்படிமா. லைக் நம்மளை பார்க்க வரைக்கும் அந்த மெச்சூரிட்டி அதெல்லாம் நம்மளுக்கு சொல்லும்ல. மிடில் பெஞ்சில் இருக்கவங்களாம் லைக் அதுக்கு ஒரு குரூப் ஆஃப் ஸ்டைல் இருக்கும். விக்ரம் ஃபேன்ஸ் மட்டும் எல்லா பெஞ்சிலையும் ஒருத்தருப்பான். அவன் நீங்கள் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அவன் வந்து விட்டு கொடுக்க மாட்டான். எவ்வளோ பெரிய ஃபைட்டாக வந்தாலும் சரி விட்டே கொடுக்க மாட்டான். தளபதியாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பாங்க. ஆனால் அது விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் அதோட ஸ்பெஷல். இந்த வீரதீர சூரா நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஏன் பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டு. அது மிகப்பெரிய ஒரு படமாக அமைய போகுது. ஏன்னா அருண்குமார் வந்து தொட்டதெல்லாம் பொண்ணாகும்பாங்களே, அதனாலேயே இது மேலே நிறைய பார்வை இருந்துக்கிட்டே இருக்குது. அதில் வந்து அந்த ஸ்டைலாக பண்ண விஷயங்களா இருக்கட்டும். தளபதி வந்து மெர்சல் அப்படியே எகிரி குச்சி அந்த வேட்டி கட்டுவார். இவர் அதெல்லாம் இல்லை, நான் நடந்து வரேன் சும்மா லைட்டாக அந்த வேஷ்டியை மட்டும் இது பண்ணுறேன்டா, பாம் எறியணுமா இப்போ பாருங்க எப்படி எப்படி அது ஒரு மாதிரி ஸ்டைலாக பண்ணுறது. அது விக்ரம்க்கு உண்டான அது ஒரு ஜிம்மிக்ஸ். அது அவர்கிட்ட அது கூடயே பிறந்தது. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இந்த வீரதீர சூரா பற்றி பேசும் பொழுது இதுவும் கிட்டத்தட்ட பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகணும், விடாமுயற்சியோட வரணும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அந்த கிளாஷ் அவர் எதிர்பார்க்கவே மாட்டார். நீங்கள் என்ன வேணால், நான் தான் சொல்கிறேன், என்ன வேணால் பண்ணட்டும், எனக்குன்னு ஒரு டேட் இருக்குது, நான் வரேன். தங்கலாண்டில் வந்து அவர் நடிப்பு பயங்கரமாக கொண்டாடப்பட்டுச்சு. நேஷனல் அவார்டில் கண்டிப்பாக அவர் அந்த காம்படிஷனில் இருக்கார். கூட நிறைய ஹீரோஸ் இருந்தாலுமே கூட அவர் இருக்கார். அவர் எப்படி உழைப்பாருன்னு நம்மளுக்கு தெரியும். எல்லா படங்களையுமே பார்த்துருக்கோம். குறிப்பாக ஐயெல்லாம் எப்பவுமே மாறாது. வீரதீர சூராவுமே வந்து அதுக்கு அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்டாக இருக்க போகுது. தங்கலாண்டில் எப்படி ஒரு ஆக்டிங் ஸ்கோப் கொடுத்தாரோ, இந்த வீரதீர சூரா 2024 ரிலீஸ் ஆனாலுமே கூட பெரிய ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபிலிமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். 2025 படம் ரிலீஸ் ஆக போகுது. ஜான் தான் ரிலீஸ் ஆக போகுது. விக்ரம் ஃபேன்ஸு இன்னும் நம்மளை பயங்கரமாக கொண்டாட போகிறாங்க. ஏன்னா நம்ம அன்னைக்கே அன்றே கணித்தார்கள் அப்படின்னு போடுவாங்களே. ஸோ அந்த மாதிரி அன்றே கணித்தோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி போட்டலாம்.